சவுத் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவருக்கும் பயனுள்ள பல பொதுவான தகவல் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் வீட்டில் பவர் கட்டா என்ன செய்ய வேண்டும், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலம் வந்துருச்சு இல்லைங்களா. வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் இல்லாமல் எதுவுமே இருக்க முடியாது. அதனால் பவர் கட் ஆன உடனே நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தாப்புல அப்டேட் பண்ணுற வீடியோலாம் டேரெக்டாக கிடைக்கும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வீட்டில் பவர் கட் ஆன உடனே ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதாவது கஸ்டமர் கேர் நம்பர் இல்லை இபி நம்பருக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி அவங்க கேட்பாங்க டீட்டெயில்ஸ். உங்கள் வீட்டில் பவர் கட்டா, ஏரியாவில் பவர் கட்டா, இல்லை தெருவில் பவர் கட்டான்னு கேட்பாங்க. பவர் கட் ஆன உடனே நம்ம பக்கத்து வீடுகளில் பவர் கட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நம்ம தெருவில் இருக்குது பார்த்தீங்களா, தெரு போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தெரு லைட் எரியிறதா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். தெரு லைட்டு எரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம தெருவில் நம்ம லைனில் தான் ப்ராப்ளம் நடத்தும். இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்க இபி கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா நம்பர், கஸ்டமர் கேர் நம்பர், அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய என்ன ப்ராப்ளம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் பவர் கட்டா, பவர் கட் உங்கள் வீட்டிற்கு மட்டுமா அல்லது உங்களுடைய தெருவிற்கா என்பதை முதலில் உறுதி செய்ய வேண்டும். உங்கள் வீட்டுக்கு மட்டும் பவர் கட் என்றால் நீங்கள் அந்த மாதத்திற்கான இபி பில் கட்டிவிட்டீர்களா என்பதை உறுதி செய்து கொள்ளவும். அப்படி ஒருவேளை நீங்கள் இபி பில் செலுத்தி இருந்தால் உங்களுடைய பக்கத்து வீடு அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் ஒரு சில வீடுகளில் விசாரிக்க வேண்டும். அவர்களுக்கும் பவர் கட் என்று உறுதி செய்த பின்னர் உங்களுடைய ஏரியாவுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கஸ்டமர் கேர் நம்பர் கான்டாக்ட் செய்து அவர்களிடம் பவர் கட் குறித்து செய்தியை கூறவும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இபி கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட் சொன்னீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கால் பண்ண உடனே அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. என்னன்னா பக்கத்தில் பவர் இருக்கா, உங்கள் வீட்டில் மட்டும் பவர் கட்டா என்ன சொல்லி கேட்பாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா நமக்கு இபி மீட்டர், ப்ரீபெய்டு இபி மீட்டர்லாம் வருது பார்த்தீங்களா. அது மாதிரி வரும்போது நம்ம அமௌண்ட் ஒரு 100 யூனிட் கட்டிருக்கோம் அப்படின்னா அந்த 100 யூனிட்டை கட்டி முடிச்சிட்டோம், யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் கட் ஆகிடும். அதுக்காக நீங்கள் அந்த மாதிரி ப்ராப்ளம் எதாவது இருக்கான்றது மாதிரியும் செக் பண்ணிக்கங்க. எல்லாமே உங்கள் ஏரியாவில் உங்கள் பக்கத்து வீடு எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் இபிக்குன்னு கொடுத்துருக்க கஸ்டமர் கேர் நம்பரை நீங்கள் கால் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு கஸ்டமர் கேர் நம்பர் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஏரியா அது மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நாங்கள் கஸ்டமர் இபியோடைய கஸ்டமர் கேர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாமே நாங்கள் அடுத்த வீடியோவில் எடுத்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அவர்களுக்கு கால் செய்தவுடன் அவர்கள் பவர் கட் ஏரியாவிற்காக அல்லது உங்களுடைய தெருவிற்கா என்பதை கேட்டு உறுதி செய்வார்கள். அதன் பின்னர் உங்களுடைய ஏரியாவிற்கு அன்று பராமரிப்பு பணி காரணமாக பவர் கட் செய்யப்பட்டு இருந்தால் அந்த தகவல்களை கூறுவார்கள். அல்லது வேறு சில காரணங்களுக்காக உங்களுடைய ஏரியாவிற்கு பவர் கட் ஆகி விட்டது என்றாலும் அவர்கள் கூறுவார்கள். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இபி சைடு பவர் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ண உடனே அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அதாவது பராமரிப்பு பணிக்காக கட் பண்ணியிருக்காங்களா, இல்லை அவங்க வேறு எதுவும் சில காரணங்களுக்காக, அதாவது சர்வீஸ் நியூ சர்வீஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா பக்கத்தில், அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் காரணங்களை சொல்லிடுவாங்க. அதை தவிர ஒருவேளை பவர் கட் தற்காலிகம் என்றால் பவர் எவ்வளவு நேரத்திற்குள் வரும் என்பதையும் அவர்கள் தெரிவிப்பார்கள். உங்களைப் போலவே பலரும் ஃபோன் செய்து கம்ப்ளைண்ட் புக் செய்தால், அதாவது கால் செய்திருந்தால் அவர்கள் உங்களிடம் கூறுவார்கள். ஒருவேளை நீங்கள் தான் முதல் நபர் என்றால் பவர் கட் குறித்து ஃபோன் செய்து இருந்தால் உடனே அவர்கள் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு உங்களுடைய புகார் குறித்து தெரிவித்து உங்களுடைய ஏரியாவில் அல்லது தெருவில் உள்ள பவர் கட்கான காரணத்தை கண்டறிந்து உடனே சரி செய்து விடுவார்கள். பவர் கட் குறித்து புகார் அளிக்கும் போது புகாரினை தெளிவாக அளிக்க வேண்டும். காரணம் அவர்களுடைய வீட்டிற்கு மட்டும் என்றால் நடவடிக்கை எடுக்க காலதாமதமாகும். ஆனால் உங்களுடைய ஏரியாவுக்கு உள்ள பல வீடுகள் அதில் உள்ளது என்பதால் அதற்கான நடவடிக்கை உடனே எடுத்து விடுவார்கள். உடனே புகார் அளிக்கும் முன்பு நாம் கூறியுள்ளது போல அனைத்து தகவல்களையும் தெரிந்து பிறகு புகார் அளிக்கவும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் கட் ஆன உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாம் வெரிஃபை பண்ணுங்கள். நம்ம ஏரியாவில் பவர் கட் ஆயிருக்கா, நம்ம வீட்டில் பவர் கட் ஆயிருக்கானு. சப்போஸ் நம்ம வீட்டில் பவர் கட் ஆயிருக்கு அப்படின்னா ஃபியூஸ் போயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க. இல்லை நம்ம ஏரியாவில் பவர் இல்லை அப்படின்னா போஸ்ட்டில் லைட்டே தான் பாருங்க. ஒருவேளை உங்கள் ஏரியாவுக்கே பவர் கட் அப்படின்னா போஸ்ட்டில் லைட் இருந்துச்சு அப்படின்னா அது இபி சைடு ப்ராப்ளம் இல்லை, அந்த போஸ்ட்டில் தான் ப்ராப்ளம்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க உங்களுக்கு இபி ஆஃபீஸ் உங்கள் ஏரியாவுக்கு கொடுத்துருக்க இபி வயர்மேன் இருக்கா பார்த்தீங்களா, அவங்க உடனே செக் பண்ணி கிளியர் பண்ணிடுவாங்க. அதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா வெயில் காலத்தில் அதிகமாக பவர் கட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பவர் கட் ஆகும். இதில் நீங்கள் இந்த தகவலை அனைவருக்கும் பயனுள்ளதாக ஆக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் உங்கள் ஏரியாவில் உங்கள் ஏரியாவுக்கு உங்களுக்கு தெரிந்த உங்கள் ஊர்களுக்கு தெரிந்த இபி புகார் நம்பரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச இபி பவர் கட்டுடைய ஏரியா இல்லைனா ஃப்ரீ டோல் ஃப்ரீ நம்பர், கஸ்டமர் கேர் நம்பர் ஏதாவது தெரிஞ்சால் அந்த ஊர் பெயர் அந்த நம்பரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கும் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்.
அதை தவிர இதை பற்றிய கூடுதல் தகவல் எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஏரியாவில் வந்து பவர் கட் இல்லை, எந்த ஊர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக நாங்கள் அவங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பரை நாங்கள் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வீடியோ வந்து எடுத்து அப்டேட் பண்ணுறோம். அந்த மாதிரி நாங்கள் அப்டேட் பண்ணும்போது இந்த பவர் கட்டு வெயில் காலத்துக்கு இப்போ இருக்க வெயிலுக்கே வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பவர் வந்து இருக்கணும், வீட்டில் பவர் இருக்கணும். அதனால் இதை வந்து நீங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்றால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர், ரிலேட்டிவ் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வெயில் காலத்து வந்து நம்மளுடைய பெரிய குறை என்னன்னு கேட்டிங்கன்னா பவர் இல்லாமல் இருக்கக்கூடாது. சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து நம்ம கஸ்டமர் கேர் இபி கஸ்டமர் கேர் நம்பர் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சில ஏரியாவுடைய இபி கஸ்டமர் கேர் நம்பர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.